Hi everyone. இன்னைக்கு நம்ம அல்ஜிப்ரா எக்ஸசைஸ் 3.6ல தேர்ட் கொஸ்டின் பார்க்க போறோம். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேட்ச் த ஃபாலோயிங். ஸோ எப்பவுமே மேட்ச் த ஃபாலோயிங்ல நமக்கு வந்துட்டு ரெண்டு பக்கமும் உள்ள ஆன்சர்ஸ் இப்போ தெரியும்னா ஈஸியா மேட்ச் பண்ணிடலாம். இந்த பக்கமும் எக்ஸஸ் ஈக்குவல் டு 4 அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா we can directly match it இல்லையா? ஆனா இங்க வந்துட்டு அப்படி கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணலாம்னா லெஃப்ட் சைட்ல இருக்கிற equations, linear equations இருக்கு. இந்த equations எல்லாத்தையும் சால்வ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறம் நம்ம மேட்ச் பண்ற ஈஸியா இருக்கும். So first of all, let's try solving it. x by 2 is equal to 10. இதுதான் நம்ம முதல் question. So இந்த பக்கம் எழுதிக்கிறேன். ஃபர்ஸ்ட் question வந்துட்டு என்னன்னா x by 2 is equal to 10 கொடுத்திருக்காங்க. So இதுல எப்பவுமே better go with transposition method. அதாவது position of the numbers சேஞ்ச் பண்றோம். என்ன பண்றோம் x இங்க இருக்கு, இது டினாமினேட்டர்ல இருக்கு. சோ நம்ம டைரக்டா இத நியூமரேட்டருக்கு எடுத்துடலாம். ஓகேவா? சோ 10 into 2 which is equal to 10 times 2 வந்து 20. சோ x ஓட வேல்யூ வந்து 20. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனோட ஆன்சர். சோ என்ன பண்ணிடலாம், இங்க டைரக்டா எழுதிக்கலாம். x equal to 20 இது பக்கத்துல எழுதி வச்சுக்கோங்க. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு அடுத்த क्वेश्चन போலாம். So அடுத்த question பார்த்தீங்கன்னா 20 equal to 6x minus 4. So first question நம்ம தெளிவா எழுதிக்கலாம். இங்க எழுதிக்கிறேன் 20 is equal to 6x minus 4. இப்போ சால்வ் பண்ணலாம். 20 equal to 6x minus 4னா இங்க வந்து நமக்கு x இந்த பக்கம் இருக்கு. ஸோ எப்பவுமே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஈஸியா இருக்கணும்னா சைடை நீங்க எதர் மாத்திக்கலாம், இல்லைன்னா அப்படியே கூட சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பக்கம் இருக்கிற எக்ஸை நல்லா பார்த்துக்கோங்க, இங்கே எக்ஸ் இருக்கு. ஸோ இந்த -4 வந்துட்டு நம்ம இந்த பக்கம் எடுக்கணும். ஸோ எப்படி எடுக்கலாம், 20 அப்படியே எழுதிக்கோங்க. -4 இந்த பக்கம் போகும்போது மைனஸ் பிளஸ் ஆகிடும். ஸோ 20 + 4 is equal to 6x. 6x அப்படியே எழுதிக்கலாம். 4 அந்த பக்கம் போயிடுச்சு, 6 இங்கே வந்துடுச்சு. ஸோ இது ஈக்குவல் டு 20 + 4 எவ்வளவு, 24 is equal to 6x. ஓகேவா? So 24 is equal to 6x. Now, இப்போ என்ன பண்ணலாம்னா 24 divided by 6 வரும். ஏன் இந்த பக்கம் நம்ம 6 வந்துட்டு மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. 6 into x சொல்லுவாங்க, அதுதான் 6x. ஸோ மல்டிப்ளிகேஷன்ல இருக்குது, இந்த நியூமரேட்டர் இருக்கிறதுனால இதை வந்து நம்ம டினாமினேட்டருக்கு கொண்டு போறோம். இங்க இருக்குது, இங்கே போயிடுச்சு. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ். புரியுதுங்களா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்துட்டு நம்ம டிவைட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த டேபிள்ல 6th டேபிளே பண்ணுவோம். 1 6 6 6 எத்தனை 6 வரணும், 6 4 are 24. ஸோ 4 is equal to x வருது. எப்பவுமே பார்த்தீங்கன்னா x வந்து இந்த பக்கம் தான் இருக்கு. ஸோ நம்ம x is equal to 4, 4 is equal to x, ரெண்டுமே ஒன்று தான். இப்படியே எழுதிக்கலாம். ஸோ that modifies x is equal to 4. ஸோ இதையும் கொண்டு போய் நம்ம அங்கே எழுதி. ஸோ அடுத்த கொஸ்டின் என்ன எழுத போறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா x is equal to 4 இது எழுதியாச்சு. ஸோ அடுத்த கொஸ்டினுக்கு மூவ் பண்ணலாம். அடுத்த கொஸ்டின் இதுதான் நம்மளோட தேர்டு கொஸ்டின். ஸோ 2x minus 5 is equal to 3xன்னு கொடுத்துருக்காங்க. நல்லா பாருங்க, ரெண்டு பக்கமும் x இருக்கு. ஸோ கன்ஃபியூஷன் வந்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக பண்ணணும். ஓகேவா? ஸோ 2x minus 5 அப்படியே எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட். ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா இந்த -xன்னு இருக்கிற எக்ஸ் எல்லாம் நம்ம அந்த பக்கம் எடுத்துக்கலாம். ஸோ இந்த -6 நான் என்ன பண்ண போறேன், அந்த பக்கம் எடுக்க போறேன். That will be minus என்ன ஆகும்னா will become your plus. அதனால plus xன்னு வந்துடும். ஓகே, is equal to அந்த 3 நம்ம அப்படியே போட்டுக்கலாம். நல்லா பார்த்துக்கோங்க, மைனஸ்ல இருக்கு, அதனால இந்த டினாமினேட்டர் எடுக்கக்கூடாது. இதை நம்ம என்ன பண்ணோம், நியூமரேட்டர்ல தான் வச்சுக்கணும். இப்போ நம்மளோட கொஸ்டினை பாருங்க, பார்க்கும்போது என்ன ஆகுதுன்னா +3 வந்துருச்சு. இப்போ நல்லா பார்த்துக்கோங்க, இங்க ஒரு 2x இருக்கு, இங்க ஒரு x இருக்கு. ஸோ ரெண்டையும் நான் பக்கத்துல எழுதிக்கிறேன். 2x + x, இந்த -5 கொஞ்சம் தள்ளி எழுதிக்கலாம். ஓகேவா? -5 is equal to 3. எதுக்கு எப்படி எழுதுனா கொஞ்சம் ஈஸியா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அந்த ரெண்டுமே ஒரே மாதிரி தானே இருக்கு. இந்த ரெண்டையும் கொஞ்சம் இடம் மாற்றி எழுதியிருக்கேன், டிரான்ஸ்ஃபர்ஷன் பண்ணல. ஈக்குவல் டு அங்கே போனாதான் டிரான்ஸ்ஃபர்ஷன், அதாவது சிம்பிள் சேஞ்ச் பண்ணணும், கீழே போனோம் மேலே போனோம், அதெல்லாம் இங்க அது ஒண்ணுமே பண்ணலாம். இந்த ரெண்டையும் ஷிஃப்ட் மட்டும் பண்ணிருக்கேன். இப்போ என்ன பண்ணணும்னா 2x இருக்கு, ஒரு x இருக்கு. ஸோ 2 + 1ன்னு கூட இது பண்ணலாம். 2 + 1 என்னது 3x இல்லையா? 3x minus 5 is equal to 3. இப்போ திரும்பியும் பார்த்தீங்கன்னா x இருக்கு, -5 இருக்கு. ஸோ திரும்ப என்ன பண்றீங்கன்னா 3x அப்படியே வச்சுக்கோங்க. -5 அந்த பக்கம் போனா என்ன ஆகும், +5.
ஸோ 3 + 5 போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு திரும்ப என்ன பார்த்தோம்னா 3 + 5 என்னது இது பக்கத்துல எழுதிக்கோங்க 8. ஸோ நமக்கு எப்படி வந்துட்டோம்னா 3x = 8ங்கிற ஆன்சருக்கு வந்துட்டோம். இன்னும் நம்ம எக்ஸோட வேல்யூ இன்னும் முடியல, ஒரே ஒரு ஸ்டெப் தான். அது என்னவா இருக்கும்? அதே தான் நீங்க நினைக்கிற மாதிரியே என்ன பண்ணலாம். 8 - 3 போடணுமா, டிவைடட் பை 3 போடணுமா? 8 டிவைடட் பை 3 தான் போடணும். நல்லா பார்த்துக்கோங்க. ஏன்னா 8க்கு நடுவில் ப்ளஸ் இல்லை மைனஸ் எதுவுமே இல்லை, அதாவது 3க்கு நடுவில் எதுவுமே இல்லை. 3 டைம்ஸ் எக்ஸ் இதுக்கு பேர். ஆக்சுவலாக என்னன்னா 3 × எக்ஸ்ங்கிறதா இப்படி எழுதியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 3 × எக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இருக்குது இங்கே போகும்போது டினாமினேட்டரில் போகும். ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8/3. ஸோ நம்ம சி ஈக்குவேஷனுக்கு வந்துட்டு என்ன பண்ணிட்டோம், ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அதையும் பக்கத்தில் எழுதிக்கோங்க. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 8/3. அடுத்த கொஸ்டின் போகலாம். ஸோ இந்த கொஸ்டின்ல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம டி வரை வந்துட்டோம். 7x - 4 - 8x is equal to 20 கொடுத்துருக்காங்க. ஸோ இதை சால்வ் பண்ணலாம். 7x - 4 இங்கே நல்லா பார்த்துக்கோங்க. இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு. ஆனால் பவர் 1 இருக்கிறதுனால ஈஸி தான். ஃபர்ஸ்ட் என்ன எழுதிக்கலாம்னா எக்ஸ் அப்படியே எழுதிக்கோங்க. அதாவது லீனியர் டேர்ம்ஸ் லைக் டேர்ம்ஸை கரெக்ட் பண்ணுறதா சொல்லுவாங்க. சேமாக இருக்கிறது லைக். ஓகேவா? ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த 8x பக்கத்துலேயே எழுதிக்கிறேன். -4 வேணா ஒரு ஸ்டெப் நம்ம கூட எழுதிக்கலாம், அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா இந்த ரெண்டையும் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இடத்த சேஞ்ச் பண்ணியிருக்கேன். வேற ஒன்றும் பண்ணல. மைனஸ் மைனஸ்ல இருக்கு, மைனஸ் மைனஸ்ல இருக்கு. ஸோ அடுத்த ஸ்டெப் என்னன்னா 7x இருக்கு இல்லையா, அடுத்து 7x - 8x. நல்லா பார்த்துக்கோங்க. இதில் எப்படி இருக்குன்னா நம்ம ஒரு வேளை இந்த காமன் எக்ஸை எடுத்தோம்னா எக்ஸ் 7 - 8ன்னு வரும். இந்த புரியுதா? எக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸ் இதுலேருந்து நான் வெளியில் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது கொஞ்சம் நல்லா ஈஸியாக சொல்லணும்னா எப்படி சொல்லலாம்னா இதில் இருக்கிற இந்த எக்ஸை எடுத்துட்டு பாருங்க. எக்ஸ் போயிடுச்சு, போயிட்டா என்ன இருக்கு 7 - 8. அதை தான் இங்கே எழுதியிருக்கேன், எக்ஸை வெளியில் எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இப்படி எடுத்துட்டா இப்போ என்ன ஆகுதுன்னா ஸோ இதில் என்னன்னா -4 போட்டுக்கலாம் இஸ் ஈக்குவல் டு 20. ஓகேவா? இதில் என்ன பண்ணோம், 7 - 8 என்னது உங்களுக்கு தெரியுமா? 8 - 7 1. 7 - 8 என்னது -1. ஸோ இது முடிஞ்சிருச்சு. இப்போ நல்லா கேர்ஃபுல்லாக பாருங்க. இங்கே வந்துட்டு நம்மளோட -4 வச்சிருக்கோம். ஸோ டிரான்ஸ்போஷன் அப்ளை பண்ணலாமா? -4 என்ன பண்ணும், இந்த பக்கம் போனால் என்ன ஆகும், +4 ஆகிடும். ஸோ 20 + 4 போட்டுக்கலாம். நல்லா தெரிஞ்சுங்களா? ஸோ 20 + 4. இப்போ இங்கே பாருங்க x × -1 என்னது -x தான். ஓகேவா? இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம் 24 இல்லையா? 20 + 4 என்னது 24. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸோட வேல்யூ வந்துட்டு -xன்னு இருக்கு. என்ன பண்ணலாம்? இதுக்கு ஆக்சுவலாக மீனிங் வந்து என்னன்னா மைனஸ் அப்படின்னா -1 இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு 2x எக்ஸாம்பிளுக்கு ஒரு 2x எடுத்துக்கோங்க. 2x இருந்தால் நான் என்ன சொன்னேன், 2 டைம்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம் இல்லையா? அதே மாதிரி நமக்கு -1 இருந்துச்சுன்னா -1, அதாவது மைனஸ்ன்னு இருந்துச்சுனாலே -1ன்னு அர்த்தம். -1 × x is equal to 24 அர்த்தம். ஓகேவா? ஸோ நம்ம இதை வந்து ரொம்ப குழப்பாம இருக்கணும்னா டைரக்டா எப்படி எழுதிக்கலாம்னா x is equal to இந்த -24ன்னு எழுதிக்கலாம். ஸோ இது எப்படி வந்தது அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. அதுக்கு இன்னொரு லைன் எழுதினா முடிஞ்சிடும். எப்படின்னா நல்லா பார்த்துக்கோங்க. -x is equal to 24. அதுக்காக இங்கே வந்துட்டு +1ன்னு போட்டுற முடியாது. அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே மல்டிப்ளிகேஷன்ல இருக்கு. என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம எப்பவுமே என்ன பண்ணுவோம், மல்டிப்ளிகேஷன்ல இருந்தா அது டினாமினேட்டருக்கு போயிடும். டிவைடட் பை -1ன்னு வரும். ஸோ இது என்ன ஆகும், மைனஸ் கீழே இருந்தாலும் அதை நம்ம மேலேயே எடுத்து எழுதிக்கலாம். அதுதான் -24. ஸோ x is equal to -24. நீங்க வந்து இவ்வளோ ஸ்டெப்ஸ் வந்து வரணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நீங்க டைரக்டா அது புரியுறதுக்காக எழுதிருக்கேன். -x is equal to 24 நம்ம என்ன டைரக்டா எழுதலாம்னா x is equal to -24. புரியுதுங்களா? இந்த மைனஸ் அங்க இருந்து இங்க போகும்போது எப்பவுமே மைனஸ் அங்க போகும்போது பிளஸ் தானே ஆகும். ஏன் இப்போ பிளஸ் ஆகல அப்படின்னு கேட்டீங்க இல்லையா? அதுக்காக தான் இந்த எக்ஸ்பிளனேஷன். அதுக்கு பேரு -1. ஸோ -1 × x கீழே போகும்போது இது டினாமினேட்டர் தான் போகுது. ஓகேங்களா? ஸோ அதனால மைனஸ்லேயே தான் இருக்கும். அந்த மைனஸ்ல மேலே எடுத்தா -24 ஆயிடும். இப்போ நம்ம அங்கே போய் நம்ம ஆன்சரில் எழுதிக்கலாமா? இது வந்து நம்மளோட இந்த கொஸ்டின் இல்லையா? ஸோ x is equal to -24 எல்லாம் எழுதியாச்சு. இன்னொரு கொஸ்டின் இருக்கு, அதையும் பார்த்துடலாம். ஃபைனல் கொஸ்டினுக்கு வந்தாச்சு. கொஸ்டின்
இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 4/11 மைனஸ் 6 மைனஸ் 7/11. பார்த்தோன்னே கொஞ்சம் ஃப்ராக்ஷன் மாதிரி இருக்குது, டிஃபிகல்ட்டாக இருக்குன்னு பார்க்க வேண்டாம், ஈஸியாக பண்ணிடலாம். 4/11 ஒரு நம்பராகவே எடுத்துக்கோங்க. அப்போ 4/11 என்ன இருக்குது, ப்ளஸில் இருக்குது. அந்த பக்கம் போனால் என்ன ஆகும், மைனஸ் ஆயிடும். ஸோ நம்ம மைனஸ் அப்படியே எழுதிட்டு -7/11 என்ன பண்ண போகிறோம், -4/11. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ஒரு சிங்கிள் நம்பர். 411 டிவைட் பண்ண சும்மா 0.0 சம்திங் வரும், அதனால இது மைனஸ் எடுக்கிறோம், கீழே கொண்டு போகக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா -6 அப்படியே எழுதிக்கோங்க, equal to -7. டினாமினேட்டர் சேமா இருக்கு, படிச்சிருப்பீங்க இல்லையா, சேம் டினாமினேட்டர்னா டைரக்டா மைனஸ் பண்ணிடலாம். அது மேல உள்ளது அப்படியே எழுதிக்கலாம். அங்கே மைனஸ் இருக்கிறது நான் அப்படியே மைனஸ் போட்டிருக்கேன், 4 இருக்கிறதுனால 4 அப்படியே இங்கே போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ -7 -4 என்ன வந்துடும், -11. சேம் சைஸ், அதனால ஆட் பண்ணிடலாம். -11/11. இப்போ என்ன ஆகுது, இந்த 11ம் இந்த 11ஐயும் நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ண ரிமைனிங் என்ன இருக்கும், மைனஸ் இருக்கு. ஸோ தட் வில் பி a -1. ஸோ இங்கே என்ன வருதுன்னா -x is equal to -1. இப்போ பாருங்க, போன சம்ல நமக்கு வெறும் மைனஸ் இருந்தனால இந்த மைனஸ் நம்ம இங்கே எடுத்தோம். ரெண்டு பக்கமே மைனஸ் இருக்கு. ஸோ டைரக்டா இது கேன்சல் ஆகிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1 வந்துருச்சு. ஓகேவா? திரும்ப ஒரு நேரம் பார்த்துக்கலாம். இந்த நம்பர் வந்துட்டு 4/11. இந்த 4/11 நான் அங்கே எடுத்திருக்கேன். எப்படி எடுத்தேன், அது வந்து பிளஸ்ல இருக்கு, அதனால நம்ம என்ன பண்ணிட்டோம்னா அதை வந்து மைனஸ்ல போட்டு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்ணோம், நம்ம நார்மல் பண்ற ஃப்ராக்ஷனோட சப்ராக்ஷன் அடிஷனை பண்ணியிருக்கோம். இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சு. கேன்சல் ஆனால் 111 is 11, 111 is 11. அதனால x is equal to -1 வந்துச்சு. ஃபைனலாக x is equal to 1 கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ கண்டுபிடிச்ச பிறகு இங்கே பார்த்தீங்கன்னா இதில் என்ன நடக்குது, x is equal to 1 வந்துச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம மேட்ச் பண்ண ஆரம்பிக்கலாம். மேட்ச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம எடுத்துருக்க நம்பர்ஸ் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏ சம் எடுத்தா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20 எங்கே இருக்குது, 3ல இருக்குது. ஸோ இங்கே 3 எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிலே இருக்குது, சிலே இருக்குது. ஸோ இந்த ரெண்டுலேயும் எதையும் ஒன்று தான் நம்மளோட ஆன்சர். ஸோ இந்த ரெண்டையும் நமக்கு ஆன்சர் கிடையாது. ஓகே? ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ணலாம்னா கட் பண்ணு. ஸோ அடுத்து என்ன பண்ணோம், ரெண்டாவது பிக்கு வந்து x is equal to 4, பிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு. ஸோ பி ஃபர்ஸ்ட்டு வந்தோடனே ஆப்வியஸாக நம்ம ஆன்சர் வந்து சி தான். இதுக்கும் நம்ம வெரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, சிக்கு வந்து 4, இது இங்கே இருக்க 4. ஸோ இங்கே வந்து 4 இதான் கொடுத்துருக்காங்க. அடுத்து டிக்கு வந்து 5 இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து இக்கு வந்து 2. ஸோ இதில் நம்ம என்ன பண்ணலாம்னா இப்போ கரெக்டாக பண்ணிட்டோம். ஸோ சி தான் நம்மளோட ஆன்சர். இன்னொரு ட்ரிக் வந்து என்னன்னா, உங்களுக்கு நல்லா தெரியும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 2 ஆப்ஷன்லேயே வந்து என்ன ஆகுதுன்னா ஒரு ஆன்சர் கிடைச்சிருச்சு. ஸோ இஃப் யூ ஆர் வெரி தரோ நீங்கள் எல்லாத்தையும் பண்ணணும்னு இல்லை, கூட ஒரு ஒன்று வேணா இதில் எது ஒரு ஈஸியான ஒன்று எடுத்து சால்வ் பண்ணி பார்த்துக்கலாம், ஆன்சர் கரெக்டாக. ஸோ டோன்ட் வேஸ்ட் டைம். மேக்ஸில் அதுதான் ரொம்ப முக்கியம். ஆஃப்டர் யூஸ் ட்ரிக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஹியர் அண்ட் தேர். அப்படி யூஸ் பண்ணி நம்ம பார்க்கும்போது நம்மளோட ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் இஸ் சி. ஸோ வித் திஸ் ஐ கன்க்ளூட் திஸ். ஈஸியாக புரிஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன். புரியலன்னா அந்த வீடியோ திருப்பி பாருங்க. இஃப் நாட் கமெண்ட் பண்ணுங்க எந்த பார்ட் புரியலன்னு. ஐ வில் எக்ஸ்பிளைன் யூ லேட்டர் அகைன் இன் another video. Thanks for watching. Bye.